ரீசென்ட்டா கூலி ஆடியோ லான்ச் ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சுச்சு. அதுல சூப்பர் ஸ்டார் அவர்கள் நெறைய விஷயம் பேசினாரு. அதிலும் குறிப்பா சத்யராஜ் சார் பத்தி பேசின விஷயம் தான் எல்லார் மத்தியிலும் ஒரு சலசலப்பை ஏற்படுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டாரும் சத்யராஜ் சாரும் கடைசியா 1986 மிஸ்டர் பாரத் படத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு கூலில இணையறாங்க. ஃபர்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் ரஜினி சார் கிட்ட சத்யராஜ் சார் இந்த படத்துல இணையறாரு அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா? நிஜமாவா? அவருக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சத்யராஜ் சார்ட்ட கேட்கிறப்போ, "சூப்பர் ஸ்டாருக்கு ஓகேவா?" அப்படின்ற மாரி இவரும் கேட்டிருக்காரு. 2 பேருமே இப்படி கேட்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு மோதல் இருந்திருக்கு. இந்த மோதல் எந்த அளவுக்கு வீரியமா இருந்திருக்குன்னா, சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டார் கூட சத்யராஜ் சார் நடிக்க சொல்லி கேட்கிறப்போ, சத்யராஜ் சார் ஒத்துக்கல. அந்த படத்துக்கு சத்யராஜ் சாருக்கு ரஜினி சார் அளவுக்கு சேலரி ஆஃபர் பண்ணாங்க. அப்பயும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டாரு. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி இஷ்யூ அப்ப நடிகர்கள் எல்லாருமே உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்போ சத்யராஜ் அவர்கள் பேசிய ஒரு சில விஷயங்கள் சூப்பர் ஸ்டாரை காயப்படுத்துற மாரி இருந்திருக்கு. சோ அப்படி சத்யராஜ் அவர்கள் என்ன பேசினாங்கன்றத நீங்களே பாருங்க. கர்நாடகால தமிழனை கன்னடத்துக்கார அடிக்கிறான், அதுக்கு கண்டன கூட்ட தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு நடிகர் பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்காக வரலையா? அதிகமா சம்பளம் வாங்குற நடிகர் பேரை சொன்னா அதிகமா கைதட்டுவேன். அதை விட கொஞ்சம் கம்மியா சம்பளம் வாங்குற நடிகர் பேரை சொன்னா அதை விட கம்மியா கைதட்டுவேன். அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறத விட நாக்க புடுங்கிட்டு சாமான் அந்த தமிழை. சோ இத பத்தி தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி ஆடியோ லான்ச்ல எனக்கும் சத்யராஜ் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சத்யராஜ் எதுனாலும் வெளிப்படையா பேசிடுவாரு. அதனால அவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் சத்யராஜ் சாரும் அப்போ காவேரி இஷ்யூல ஒரு மாதிரி சூப்பர் ஸ்டாரை பேசியிருந்தாலும் இப்போ அவரு இந்த மனுஷன் என்ன இவ்ளோ ஸ்டைலா இருக்காரு, ஒருத்தர் நின்னா ஸ்டைலா இருக்கு, நடந்தா ஸ்டைலா இருக்கு, ஏன் அவர் தூங்குறப்ப கூட ஸ்டைலா இருக்கு அப்படின்ற மாதிரி புகழ்ந்திருக்காரு. சோ ஆடியோ லான்ச்ல இவங்க 2 பேரும் பேசின வச்சு பாக்குறப்போ இவங்களுக்குள்ள இப்ப எந்த இஷ்யூ இல்லாத மாதிரி தான் தெரியுது. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.